ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மேக் சேனல். நான் உங்கள் மேக். இன்னைக்கு வீடியோவில் கார்டியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கார்டியன் இந்த படத்தை சபரி குரு சரவணன் இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஹாரர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அன்சிகா மோட்வானி, மொட்டை ராஜேந்திரன், டைகர் கார்டன் தங்கதுரை இன்னும் படம் வச்சுருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட வில்லைங்க 4 பேர் ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட ஆவி அன்சிகா மோட்வானிக்குள்ளே புகுந்துருது. தன்னை கொலை பண்ணவங்களை பழிவாங்கணும்னு நினைக்குது. இதுக்கப்புறம் அது பழிவாங்கிடுச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த மாதிரி கதை தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. திருப்பி அதே டெம்ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவே தேவையில்லை, படத்தில் ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேணுங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சாங் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் மொக்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் வந்து ஒரு பேய் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருது. எனக்கு வந்து பேய் பயம் 1% கூட வரல. 99.99% வந்து பயமே இருக்காது, பேய் பயமே இருக்காது. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக அன்சிகா மோட்வானி இந்த படத்தில் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க பேயாக வர சீனும் நார்மலாக இருக்க சீனுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து மொட்டை ராஜேந்திரன் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் காமெடியெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, சிரிப்பும் வரல, கடுப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு ஹீரோ ஆக்ட் பண்ணின்ற ஒரு ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருக்கு வந்து பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, ஆனால் படத்தில் அப்பப்போ வந்து போவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து டைகர் கார்டன் தங்கதுரை, அவர் நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் சிரிப்பு தான் வரல. அவரோட பழைய ஜோக்கு எல்லாம் சொல்லியிருந்தா கூட சிரிப்பு வந்திருக்கும். இந்த படத்தில் எந்த ஜோக்கும் சொல்லலை. ஆனால் அவர் நிறைய மொட்டை ராஜேந்திரன், டைகர் கார்டன் தங்கதுரையும் 2 பேருமே சேர்ந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சிரிப்பு தான் வரல. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் அடுத்து என்னென்னு ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த மாதிரி இப்போ ஒரு பேய் படம்னாக்கா இது ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. அதே டெம்ப்ளேட்டில் தான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றும் புதுசாக இல்லை. அடுத்த சீன் தான் ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. எப்படி இருந்தாலும் பேயாக வந்துட்டாங்க, அந்த 4 பேர்த்தையும் எப்படி பழி வாங்குறாங்க இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. சொதப்பல் மொக்க படம். இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எடிட்டிங், இந்த படம் 2 ஹவர்ஸ் ஓடுது. இந்த படத்தை 1½ மணி நேரத்துலேயே முடிச்சிருக்கலாம். அந்த ஹீரோ சீனு, சாங்ஸு இதெல்லாம் கட் பண்ணியிருந்தாக்க ஒரு 1½ மணி நேரம் தான் படம் வந்திருக்கும். 1½ மணி நேரம் இருந்தால் கூட ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் 2 ஹவர்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அதல் கண்டென்ட்டும் இல்லை, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.